ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஹாப்பியாக இருக்கீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ ரொம்ப நாளைக்கு அப்புறம் உங்கள் கூட இன்ட்ராக்ட் பண்ணுறது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அண்ட் இன்றைக்கி ஒரு சின்ன வீடியோவோட உங்களை மீட் பண்ணுறதுல இன்னுமே ரொம்ப சந்தோஷம். ஸோ நடுவில் எந்த இன்ட்ராக்ஷனுமே இல்லை. நான் கம்யூனிட்டி போஸ்ட்டில் கூட போடவே இல்லை. நிறைய பேர் மெசேஜ் பண்ணியிருந்தீங்க, ஏன் வீடியோஸ் வரல, என்னாச்சு, உடம்பு சரியாக இருக்கா அப்படின்லாம் நிறைய பேர் ரொம்ப அக்கறையாக இன்ஸ்டாகிராம்லேயும் சரி யூடியூப்லேயுமே கமெண்ட்ஸில் மெசேஜ் பண்ணியிருந்தீங்க. ரொம்ப தேங்க்ஸ். ஆனால் ரிப்ளை தான் பண்ண முடியல. கொஞ்சம் நிறைய ஒர்க் இருந்தது அண்ட் கொஞ்சம் நான் படிக்கிறேன். அதனால் அந்த படிக்கிறதுனால இன்னுமே அதிகமாக ஒர்க் லோட் ஆகிடுச்சு. ஸோ அதனால தான் நடுவில் போட முடியாமல் போயிடுச்சு. ஸோ இனிமேல் கொஞ்சமாக குட்டியாக வீடியோஸ் எடுத்து போட ட்ரை பண்ணுறேன். ஏன்னா எனக்கு இது ரொம்ப பிடிச்சது தான் நான் இந்த யூடியூப் சேனலே ஸ்டார்ட் பண்ணேன். எனக்கு இந்த எடிட்டிங் ப்ராசஸ் பண்ணுறோம்ல, நம்ம வீடியோ எடுத்து நம்மளே வாய்ஸ் ஓவர் கொடுத்து எடிட் பண்ணும்போது எனக்கு என்னமோ அது ரொம்ப சாட்டிஸ்ஃபைங்காக இருக்கும். நடுவில் கொஞ்சம் கமிட்மெண்ட்ஸ்லாம் வந்ததுனால நடுவில் கொஞ்சம் பிரேக் மாதிரி ஆயிடுச்சு. இனிமேல் கண்டினியூஸாக வீடியோஸ் போட ட்ரை பண்ணுறேன். அண்ட் தொடர்ந்து உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க. அண்ட் ஹெல்த் நல்லா இருக்கா அப்படின்னு கேட்ட எல்லாருக்காகவும் சொல்கிறேன், ஹெல்த் நல்லா தான் இருக்குது. ஸோ அன்றைக்கி வீக்கெண்ட் தான். ஸோ சாட்டர்டே கொஞ்சம் வெளியில் போயிட்டோம். ஸோ சண்டே ஈவினிங்க்கு மேலே எடுத்த விலாக் தான் இது. ஸோ சண்டே ஈவினிங்க்கு மேலே தான் வீட்டோட வேலைகளெல்லாம் கவனிக்க ஆரம்பித்தோம். ஸோ வீடெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணிவிட்டு நைட்டுக்கும் சீக்கிரமாகவே சமைச்சு ரெடி பண்ணி வச்சுட்டேன். இதுக்கு முந்தின நாள் துவைச்சு போட்டிருந்த துணியெல்லாம் எடுத்துகிட்டு அதையும் மடிக்கணும். அதுக்கப்புறம் நைட்டு கொஞ்சம் துணி இருந்தது, அதையுமே மிஷினில் போட்டு விட்டுட்டேன். ஸோ அதையும் காய போட்டுட்டு நைட்டு டின்னர் கொஞ்சம் ஏர்லியராக பண்ணதுனால எப்போ சாப்பிட போகிறோமோ அப்போ வெறும் சப்பாத்தி மட்டும் போட்டால் போதும். குருமாலாம் ரெடி பண்ணி வச்சாச்சு. ஸோ வீடையும் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அயனிங் வேலை தான் இருந்தது. வீக்கெண்டில் நான் வீக்லி ஒன்ஸ் தான் அயன் பண்ணுவேன். ஸோ நம்ம துணி துவைக்கும் போது அந்த அயன் துணியெல்லாம் தனியாக எடுத்து ரெடி பண்ணி வச்சுருவேன். அண்ட் வீக்கெண்டில் எப்போ டைம் கிடைக்குதோ அப்போ அயன் பண்ணி வச்சுருவேன். அண்ட் அந்த வீக்குக்கு போட வேண்டிய ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் கரெக்டாக எடுத்து அரேஞ்ச் பண்ணியும் வச்சுருவேன். இது கொஞ்சம் ஆஃபீஸ்க்கு போகிற அந்த டேஸில் நம்மளோட டைம் நிஜமாகவே சேவ் பண்ணும். எந்த ட்ரெஸ் போட போகிறோம் அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன் இல்லாமல் ஃபஸ்ட்டே எடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு தெரியும், ஓகே ஹஸ்பண்ட்க்கு இந்த ட்ரெஸ்ஸு, நமக்கு இந்த ட்ரெஸ்ஸு அப்படின்னு எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா ஈஸியாக இருக்கும் அந்த வேலை. அன்றைக்கி ரொட்டீன் அவ்வளோதான் இருந்தது. அதுக்கப்புறம் டின்னர் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டோம். அந்த அடுத்த நாள் காலையில் வீடியோ அப்படியே ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். அன்றைக்கி ஆஃபீஸ்க்கு போகணும். ஸோ அந்த ரொட்டீனை அப்படியே ஷேர் பண்ணியிருக்கேன். நான் என்ன சமைச்சேன் அப்படின்றதையும் இந்த வீடியோவில் கவர் பண்ணியிருக்கேன். காலையில் ஒரு 5:30 அப்படின்ற போது என்னோடய ரொட்டீன் ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ அதுக்கு முந்தின நாள் துணியெல்லாம் துவைச்சி போட்டிருந்தேன். அண்ட் ஏன் கூடவே மேகி மைலோவுமே எழுந்துருவாங்க. இன்ஃபேக்ட் நிறைய டைம் அலாரம் அடிக்குதோ இல்லையோ மேகி மைலோ எனக்கு கரெக்டாக 5 o'clock இல்லை 4:30 5:30 அப்படின்னு அந்த ரேண்டமாக அந்த டைம் அந்த 4 to 6க்குள்ளே என்னை எழுப்பிடுவாங்க. ஸோ அப்படி தான் அன்றைக்கி அவங்க காலையில் எழுந்தால் அந்த டயர்டாக இருக்கிற மாதிரிலாம் இருக்காது. நம்மளுக்கு தான் என்னமோ பயங்கர டயர்டாக இருக்கும். ஏன்னா அதுங்க ரெண்டும் பயங்கர எனர்ஜெட்டிக்காக தான் இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு அந்த காலையில் அந்த ஒரு பிஸ்கெட் வேணும். அந்த பிஸ்கெட்டுக்காக நான் எங்கெல்லாம் போகிறேனோ என் பின்னாடியே வருவாங்க. அந்த பிஸ்கெட்டை கொடுத்துட்டோம் அப்படின்னா அவங்க 2 பேர் விளையாட ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ எனக்கும் பின்னாடியே வந்துட்டுருக்காங்களே பாவம், பிஸ்கெட்டுக்கு தான் அப்படி பண்ணுறாங்கன்னு சொல்லி பிஸ்கெட்டை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நான் என்னோடய வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ காலையில் இவங்க கூட எனக்கு ஒரு 15 to 20 minutes போயிடும். அதுக்கப்புறமா இன்றைக்கி வாக்கிங் போகலாம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ரெடி ஆகிட்டு வாக்கிங் போக ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன். அதுக்கப்புறம் வீட்டுக்கு தான் என்னோடய பைபிள் ரீடிங் எல்லாம் முடிச்சுட்டு கிச்சனுக்கு ஒரு 7:30 7:45 அந்த மாதிரி போவேன். நம்ம ப்ரிப்பேர் பண்ணுற மெனுவை பொறுத்து கொஞ்சம் டீட்டெயிலிங்காக நிறைய ரெசிபி பண்ணுறோம் அப்படின்னா, குழம்பு பொரியல் அப்படிலாம் பண்ணுறோன்னா கொஞ்சம் ஏர்லியராகவே ஸ்டார்ட் பண்ணிடுவேன். ஒரு 1 pot ரைஸ் அப்படின்றப்போ சீக்கிரமாக செஞ்சிடலாம் அப்படின்றனால கொஞ்சம் வாக்கிங்க்கு அப்புறம் பைபிள் ரீடிங்க்கெலாம் நிறையவே டைம் கொடுத்துப்பேன். ஸோ நான் பைபிள் ரீடிங் முடிச்சுட்டு ப்ரேயர்லாம் முடிச்சுட்டு வரும்போதே கிட்டத்தட்ட 7:40 கிட்ட ஆரம்பிச்சிச்சு. ஸோ நான் வாக்கிங் போகிறதுக்கு முன்னாடியே ரைஸு, அதுக்கப்புறம் அன்றைக்கி பொரியல் புடலங்காய் இருக்கும்ல, அதுதான் பொரியல் பண்ண போகிறேன். ஸோ அது கடலைப்பருப்பு போட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்றதுனால கடலைப்பருப்பையும் ஒரு ஸ்பூன் ஊற வச்சுட்டே போயிட்டேன். ஸோ வந்ததுக்கப்புறம் நைட்டு தேய்ச்சி போட்டிருந்த பாத்திரத்தெல்லாம் ஃபஸ்ட்டு அந்தந்த இடத்துல எடுத்து வச்சுட்டு ரைஸை வச்சிட்டோம் அப்படின்னா ரைஸும் ரெடி ஆகிடும். சைட் பை சைட் பொரியலை ரெடி பண்ணிடுவேன் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் குழம்பு ரெடி பண்ணிட்டோம் அப்படின்னா
டிஃபன் பாக்ஸ்க்கு உண்டானது ரெடி ஆகிடும். ஸோ டிஃபனுக்கு வந்து அதுக்கப்புறமா ரெடி பண்ணால் ஈஸியாக இருக்கும். ஸோ புடலங்காவெல்லாம் கட் பண்ணி வச்சுட்ருந்தேன். இந்த காயெல்லாம் முன்னாடி கட் பண்ணி வச்சுட்டா ஒரு மாதிரி சொதன்னு ஆகிடும், இல்லைன்னா நீர்க்காய் மாதிரி இருக்கிறதுனால. ஸோ அதனால் அதெல்லாம் அப்பப்போ கட் பண்ணி போடுறது தான். இப்போ வந்து நம்ம ஏதாவது வெஜிடபிள் ரைஸ் செய்கிறோம், அதுக்கு நிறைய வெஜிடபிள்ஸ் வந்து நம்ம ஊற வைக்கிறோம் அப்படின்னா அதெல்லாம் வந்து கொஞ்சம் நேரம் முன்னாடி நாளே டைம் இருந்தால் கட் பண்ணி வச்சுப்பேன். எனக்கு காலையில் வந்து ஒரு டீடாக்ஸ் வாட்டர் வந்து நாங்கள் ரெடி பண்ணி குடிப்போம். தனியா, சீரகம், சோம்பு, கருவேப்பிலை, பட்டை, சில டைம் மஞ்சத்தூளும் போட்டு சேர்த்து குடிச்சுப்போம். இதில் வந்து சில டைம் இஞ்சி கூட தட்டி போடலாம், நம்ம இஷ்டம் தான். உங்களுக்கு எந்த ஃப்ளேவர் பிடிக்குமோ அதுக்கு ஏற்ற மாதிரி குடிச்சுக்கிறது தான். ஸோ காலையிலக்கு டிஃபன் வந்து குருமா, நைட் வச்ச குருமாவே இருந்தது. ஸோ அதையே காலையில் சாப்பிட்டாச்சு. ஸோ அதனால் இட்லி மட்டும் வச்சுட்டு சின்ன வெங்காயம் போட்டு காரக்குழம்பு, அதுக்கப்புறம் புடலங்காய், கடலைப்பருப்பு போட்டு பொரியல், இதுதான் வந்து இன்றைக்கி லஞ்ச் பாக்ஸ்க்கு பேக் பண்ணியிருந்தேன். அண்ட் கூடவே வந்து அப்பளமும் வச்சுக்கிட்டாச்சு. காலையிலக்கு டிஃபன் வந்து ரொம்ப சிம்பிள் தான். நைட்டே குருமா வந்து வச்சோம் அப்படின்றதுனால ஈஸியாக இருந்துச்சு. அண்ட் முன்னாடி நாள் வந்து மாவும் அரைச்சிருந்தேன்றனால இட்லியே சுட்டாச்சு. ஸோ இதுக்கப்புறம் ஆஃபீஸ்க்கு கிளம்பியாச்சு. நிறைய வீடியோஸ் நான் பார்ப்பேன், இந்த கெட் ரெடி வித் மீலாம் போடுவாங்கல்ல, அது பார்க்குறதுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் நான் அந்த மாதிரி கெட் ரெடி ஆகிற பர்சன் கிடையாது. எனக்கு வந்து ஒரு சிம்பிளான ஒரு மாய்ஸ்சரைசர் அவ்வளோதான் நான் போடுவேன். ஸோ அதனால் அதெல்லாம் ரொம்ப டீட்டெயிலாக காட்டுறதுக்கு என்கிட்ட எதுவுமே இருக்காது. ஸோ ஆஃபீஸ்க்கு ரொம்ப ஒரு சிம்பிளான மினிமல் லுக் தான். ஸோ இந்த மாதிரியே ரெகுலராக நான் சமைக்கிற வீடியோஸ், அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் என்ன பண்ணுறோம் அப்படின்னு டெய்லி ரொட்டீன் மாதிரியே ஷேர் பண்ணலாமா அப்படின்னு மறக்காமல் உங்களோட கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இது வரைக்கும் நீங்கள் கொடுத்த எல்லா சப்போர்ட் அண்ட் லவ்க்காக ரொம்ப ரொம்ப ஹாப்பி. அண்ட் இனிமேலும் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். See you all next time. Take care and bye.